अहोबिले गारुडशैल मध्ये कृपावशात् कल्पित सन्निधानम लक्ष्म्या समालिंगित वामभा लक्ष्मी शरणं प्रपद्ये. இந்த ஸ்லோகம் அஹோபிலம் லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவடிகளை பாடுவது. லக்ஷ்மியை தன்னுடைய திருவடியிலே அமர்த்தி அவளை தன் திருக்கையால் அணைத்து கொண்டு நரசிம்மர் விளங்குகிறார். அஹோபிலம் என்று சொன்னாலே அஹோபில மடம் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அந்த மடத்தின் முதல் ஜீயர் சுவாமி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஆதி வன் ஷடகோப ஜீயர் சுவாமி. தற்போது நாம் வந்திருக்கும் ஈரோடு கருங்கல் பாளையம் கோதண்டராம சுவாமி கோயிலில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எழுந்தருளி உள்ளார்கள். அவர்களில் ஆதிவன் ஷடகோப ஜீயர் சுவாமி எழுந்தருளி உள்ளார். இதோ வரிசையாக சேவித்துக் கொள்வோம். முதலில் பராங்குஷர், இவர்தான் ஷடகோபர் என்று கொண்டாடப்பட்டார். அவர் அருள் பெற்றபடியால் தான் அஹோபிலம் ஜீயர் சுவாமி ஆதி வன் ஷடகோப ஜீயர் என்று கொண்டாடப்படுகிறார். பராங்குஷராகிற நம்மாழ்வாரை தரிசித்துக் கொண்டு அடுத்து ஸ்ரீ ராமானுஜர் யதீந்திரர் என்னும் யதிபதி என்னும் எம்பெருமானார் என்னும் உடையவர் என்னும் கொண்டாடப்பட்டவர். விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தையே வளர்த்து கொடுத்தவர். இது எம்பெருமானார் தரிசனமென்னே கொண்டாடப்படுகிறது. அடுத்து ஸ்ரீ வேதாந்த தேசிகன் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின் உயர்ந்த கருத்துக்களை நிலைநிறுத்துவதற்காக எத்தனையோ நூல்களை இயற்றியவர். 28 ஸ்தோத்திர நூல்கள், நிறைய தமிழ் சம்ஸ்கிருத ரகசிய கிரந்தங்கள் அனைத்தையும் அருளியவர். அடுத்து ஆதிவன் ஷடகோப ஜீயர் சுவாமி. நால்வரையும் ஆழ்வாராச்சாரியர்கள் சன்னிதானத்துக்குள் சேவித்துக் கொள்கிறோம். இதற்கு நேர் அந்த புறத்தே பிராகாரத்தில் விஸ்வக்சேனர் எழுந்தருளி உள்ளார். எந்த சந்நிதியாக இருக்கட்டும், ஏன் இந்த உலகத்தையே எடுத்துக்கொள்வோமே, அனைத்தையும் தன் கையில் பிடித்திருக்கும் பிரம்பை கொண்டுதான் நன்கு கவனித்துக் கொள்ளுகிறார் விஸ்வக்சேனர். விஸ்வக் என்றால் பல திசைகளிலும் அனைத்து திக்குகளையும் பரவிய என்று பொருள். சேனை என்றால் சேனை, பெரிய இராணுவம். அனைத்து திக்குகளிலும் பரவிய இராணுவம் சேனையை உடையவர்தான் விஸ்வக்சேனர். பகவானுடைய பிரதானமான சேனாபதி. அவரையும் தரிசித்துக் கொண்டோம். பிராகாரத்தில் பெருமான் சன்னிதானத்துக்கு பின்புறத்தில் சக்கரத்தாழ்வார், அதாவது சுதர்சனர், அவரும் அவருக்கு பின்னே நரசிம்ம சுவாமியும் அற்புதமாக எழுந்தருளி இருக்கிறார்கள். இதோ சுதர்சனாழ்வாரை சேவித்துக் கொள்கிறோம். ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. நம்முடைய அனைத்து தீமைகளும் போக, பயம் விலக, ஆரோக்கியக்கேடு தொலைய, நீண்ட ஆயுள் பெற, அனைத்தும் கைங்கரியத்துக்காக ஏற்பட சுதர்சனமூர்த்தியே நம்மை அனுகிரகிக்கிறார். இதோ தன்னுடைய ஜுவாலா திருச்சக்கரத்திலே மேலே ஜுவாலைகள், நடுவிலே அறம், அதற்குள்ளே கும்பம், அச்சு என்ன இத்தனையிலும் தன் திருவடிகளை பதித்து அதை ஓர்புறம் திருப்பி அந்த சக்கரத்தோடே சுழன்று அடியார்களை காக்கும் நிலையில் சுவாமி எழுந்துருளி உள்ளார். அவருக்கு நேர் பின்னால் சேவித்தோமானால் நரசிம்ம சுவாமி ஆசிரியமான நாகம் ஆதிசேஷ பீഠத்தின் மேலே அவருடைய திருமுடியிலேயே பத்மாசனமாய் யோக ஆசனமாய் எழுந்தருளி இரு கைகளிலும் சக்கரத்தை பற்றி அடியார்களையெல்லாம் அனுகிரகிக்கிறார். பிரத்யாதி புராதன பிரகரண கிராம என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். க்ஷணம் பாணிஜெய், தன் கை விரல்
உகிர், அதாவது நகம். உகிர்த்தலத்தை ஊன்றினாயின் ஆழ்வாருடைய பாசனம். நரசிம்ம பெருமான் தன் நகத்தால் தானே ஹிரண்யகசிபுவை கிழித்து முடித்தார். அந்த நகத்தை கூட தனித்தனியே இந்த மூர்த்தியினிடத்தே நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். நரசம்மரையும் தரிசித்தோம், சக்கரத்தாழ்வாருடைய அருள் பெற்றோம். ஓர் புறத்தில் வைகான, ஓர் புறத்தில் விஸ்வக்சேனரையும், மற்றொரு புறத்திலே ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் தரிசித்துக் கொண்டோம். மேற்கொண்டு உள்ளே சென்று கோதண்டராமரை தரிசிக்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் இப்போது இருப்பது 7, 8வது சர்க்கங்களில் அதன் அர்த்தத்தை பார்ப்போம். சுதீஷ்ணரிடத்திலே ராமன் இருப்பதற்கு இடம் கேட்டார். இங்கேயே இருக்கலாம் என்று சுதீஷ்ணர் சொல்லிவிட்டார். ஆனால் ஏனோ ராமன் மறுத்து விட்டான். ஏன் மறுத்தான்னு காரணம் கூறுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். காரணம் உள்ளது. இந்த ஆசிரமத்தை சுற்றி நிறைய விலங்குகள் நடமாட்டம் உண்டு. இங்கும் அங்கும் செல்லும். அவைகள்லாம் இருக்கும் ராமா என்று சுதீஷ்ணர் ஒரு செய்தி கூறுகிறார். ராமனுக்கு அது தெரிஞ்சிருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த செய்தி சொல்லிட்டார். ராமன் உடனே இருப்பதற்கு மறுத்து விட்டார். நான் இங்கே இருப்பேன், நீங்களெல்லாம் பிராமணர்கள், தபஸ்விகள், உங்களை கடிக்கலாம். ஒருவேளை அது உங்களை கடிக்காமலும் இருக்கலாம், நீங்களும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நானோ க்ஷத்திரியன், அரசன். விலங்குகள் மக்களை துன்புறுத்தினால் உடனே பார்த்து நான் அதை வெட்டுடணும், வேட்டையாடணும்னு நினைப்பேன். அப்ப தினப்படி மிருகங்களை வேட்டையாடி கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்ப ஆசிரமம் முழுக்க ரத்தம் தோய்ந்து தான் இருக்கும். இதில் எனக்கு விருப்பம் இல்லை. மேலும் விலங்குகளை ஹிம்சிக்க கூடாது. நமக்கு அதுகளோட எந்த விரோதமும் இல்லையானால் நானே ஹிம்சிக்க வேண்டும். நான் இங்கு தங்குவதாலேயே இந்த விரோதம் வளரலாம், தேவையற்ற விலங்குகள் வரலாம், அதை நான் வெட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். எனக்கு இதில் விருப்பம் இல்லை என்று சிறந்த அஹிம்சாவாதி ராமன் அவ்வளவு ஆச்சரியமா சொல்லியிருக்காரு. யாரை பத்தி சொல்றார்? மனிதனை பத்தி இல்லை, வந்த விலங்குகளை கூட தொடக்கூடாதுங்கிறார். அதனால சனாதன தர்மத்தின் அடிப்படை என்னால் அஹிம்சா. மனத்தாலோ மெய்யாலோ மொழியாலோ பேச்சாலையும் ஒத்தரையும் துன்புறுத்தக்கூடாது. நம்ம நினைவாலையும் துன்புறுத்தக்கூடாது. நாம் செயல்களாலையும் துன்பப்படுத்தக்கூடாது. ஏனால் நம்மள ஒருத்தர் எப்படி நடத்தணும்னு எதிர்பார்க்கிறோமோ நாம அப்படித்தானே. நான் எப்படி இன்னொருத்தர் இடத்துல நடந்துக்கலாம் அதை கொஞ்சம் சொல்லுமேனால் ரொம்ப சுலபம். என்கிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்கணும்னு விருப்பப்படுறேனோ நான் அப்படித்தான் புறத்தியாட்ட நடந்துக்கணும். இதுக்கு சாஸ்திரமே வேண்டாம் பாருங்க. இப்போ இது வேதத்தை போகணுமா? என்கிட்ட பார்க்கிறேன், என்னை எப்பவும் வெய்யக்கூடாது, என்னை குத்தம் சொல்லக்கூடாது, என்னை குத்தக்கூடாது, நான் கெட்டுப்படணும்னு நினைக்க கூடாது. இதெல்லாம் என்னை பத்தி இன்னொருத்தர் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? அதே போல நானும் இன்னொருத்தரை பத்தி இது எல்லாத்தையும் செய்யக்கூடாது. நான் மட்டும் இன்னொருத்தரை வெய்வேன், நான் மட்டும் ஒருத்தரை குத்தலாம், நான் மட்டும் ஹிம்சிக்கலாம், இவர் இப்படி தப்பு பண்றாளேன்னு நினைக்கலாம். ஆனா என் குற்றத்தை மட்டும் ஒருத்தர் பார்க்க கூடாது. ஒன்னும் என் தோஷத்தையும் பார்க்க அனுமதிக்கணும், நானும் தோஷம் பார்க்கலாம். இது ஒத்துக்கலாமா? அதுவே கூடாதுங்கிறார்கள் ஆச்சாரியர்கள். என்னுடைய தோஷத்தை, என் குற்றத்தை பிரத்தியார் பார்க்க அனுமதிக்கணும், ஆனா பிரத்தியார் குற்றத்தை பார்க்க கூடாது. ஆனா இப்ப நாம என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம்? என் குற்றத்தை நீ பார்க்காதே, உன் குற்றத்தை நான் பார்ப்பேன். இதுலதான் நாம இருக்கோம். இப்போ இது நேரம் மாறி இருக்கணுங்கிறது தான் பெரியோர்களுடைய நீதி. நம்ம குற்றத்தை இன்னொருத்தர் பார்க்கணும், அப்பதான் நம்ம திருத்திக்க முடியும். ஆனா நாம இன்னொருத்தர் குற்றத்தை பார்க்க கூடாது. ஏன்னா ஒருத்தர் குற்றத்தை பார்க்கும் கடமை, அதற்குரிய உரிமை பகவானுக்கு தான் உண்டு, இல்லை யமதர்மராஜனுக்கு உண்டு. அந்த உரிமை நமக்கு அவர் கொடுக்கவே இல்லையே. இன்னொன்னு தெரியுமோ, தண்டிக்கிற உரிமையே நமக்கு கிடையாது. யாரோ தன்னுடைய தோஷத்தை பார்த்துட்டோம்னாலும் எடுத்து சொல்லலாம், ஞாபகப்படுத்தலாமே தவிர அதற்குரிய தண்டனை கொடுப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. தண்டதரன் தண்டிக்கிறவர் பகவான் ஒருத்தர். ஆச்சரியம், அவர் அதை பண்ணவே மாட்டேங்கிறார். நாம தான் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்குமே தவிர அவர் என்னைக்கு ஆற தண்டிக்க போறார்? குற்றத்தை அவர் கண்டுபிடிக்கிறதே மன்னிக்கிறதுக்கு தான். நாம குற்றத்தை கண்டுபிடிக்கிறதே தண்டிக்கிறதுக்கு தான். இது ரெண்டும் அவனுக்கு நமக்கும் இருக்கிற வேறுபாடு இல்லையா? ஒண்ணுமில்லை, கொல்ல வந்த மிருகங்களை தொடமாட்டேங்கிறார் ராமன். ஆகவே கையில் வில்லை பற்றினார். இமம் ஆசிரமமாகமிய மிருகசங்கா மகீயசா அஹத்வா பிரதிகச்சந்தி லோபயித்வா குதோ பயாக. ரிஷி சொல்றார், இந்த ஆசிரமத்தை சுத்தி நிறைய மிருகங்கள் உண்டுராமா. இது ரொம்ப அடர்ந்த கானகம், அப்பப்ப வரும், கடிக்கும், ரத்தம் ஓடும். நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க தபஸ்விகள். நீங்க தபஸ்விகள் பொறுத்து கொள்வீர்கள், எனக்கு இருக்கிற சக்திக்கு பொறுத்துக்க முடியாது. அப்ப தேவையற்ற சண்டை விளையும், ஆசிரமமே வெறும் சண்டைக்களமா மாறிப்படும். அதனால நான் இங்க இருக்கிறது நியாயம் இல்லை. உவாச்ச வச்சனம் தீரஹ விகிருக்கிய சசரம் தனுகு தானஹம் சுமஹாபாக பாக மிருகசங்கான் சமாகதான் அன்வாஸ்ய பశ్చిமாம் சந்தியாம் தத்ர வாசம் அகல்பயத் சுதீக்ஷ்ணஸ்யாஸ்ரமே ரம்யே சீதையா லக்ஷ்மணேன ச.
உண்மையை புரிஞ்சுட்டார் சுதீஷ்ணர். ராமா, நீ சொல்றது வாஸ்தவம் தான், இங்க நீ இருக்கக்கூடாது, உனக்கு நான் நல்ல வழி சொல்றேன். இப்ப மாலை பொழுது ஆகிவிட்டது, சந்தியாவந்தனத்தை மூடி இரவு இங்கே தங்கு. நாளை விடிந்த பிற்பாடு உன் காலை கடன்கள், உன் ஆராதனங்கள் முடிந்தவுடன் நீ எங்கு போக வேணும்னு நான் கூறுகிறேன் என்று அவர் சொல்லிட்டார். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, ராத்திரி ராமன் தங்கிவிட்டார், காலையில எழுந்திருக்கிறார். ததசுபம் தாபச யோக்கியம் அன்னம் ஸ்வயம் சுதீஷ்ண புருஷர்ஷமாபியாம் தாபியாம் சுஸ்கிருத்திய ததோ மகாத்மா சந்தியானுவிருத்தோ ரஜனீம் சமேக்ஷிய. சாயங்காலத்து கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு இரவு பொழுதில் ராமன் உறங்கினார். காலை விடியட்டும் என்று காத்திருந்தார். பொழுது புலர்ந்தது. 8வது சர்க்கம். ராமஸ்து சக சௌமித்ரி சுதீஷ்ணேன அபிபூஜிதா பரிணாமிய நிஷாம் தத்ர பிரபாதே பிரத்யபுத்தியத. காலை எழுந்திருந்து சுதீஷ்ணர் சத்கரித்தார். ராமனும் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டார். மேற்கொண்டு வழிகேட்டு கொண்டு புறப்படுறார். இது ஒரு தரம் வரைச்சே நமக்கு சந்தேகம் வரும். நாமெல்லாம் தினம் அனுஷ்டானம் பண்ணணும், பூஜை பண்ணணும்னால் கையில விக்கிரகம் வச்சுட்டு இருக்கோமே, பெட்டியில வைத்து அந்த பெருமாளை எழுந்துருளை பண்ணிட்டு போறோமே, நம்ம யாத்திரைக்கு போனா கூட அழைச்சிட்டு போறோமே, வீட்லையும் பூஜை உள்ள பெருமாள் விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோமே, ராமன் எந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு காட்டுக்கு வந்தார்னு ஒரு ஸ்லோகத்துல காணுமே. அவர் கையில விக்கிரகம் வச்சிருந்தாரா இல்லையா? சால கிராமமா, விக்கிரகமா? இல்லவே இல்லையா? இல்லவே இல்லைன்னா யாருக்கு ஆராதிப்பார்? சாப்பிடணும்னா பெருமாளுக்கு ஆராதிக்காத சாப்பிடக்கூடாது. அப்ப யாருக்கு பண்ணிட்டு சாப்பிட்டுருப்பார்? இது பெரிய கேள்வி. இப்பதான் சந்தேகம் வந்துடும். இது தேவையில்லாத பிள்ளைகள்லாம் என்ன பிடிச்சுடுவாள்னா, பத்திலா ராமனே ஒன்றும் வச்சுக்கல, அவர் பாட்டுக்கு தன் இஷ்டத்துக்கு தான் சாப்பிட்டுருக்கார், அதனால நம்மளும் ஒன்றும் பூஜை பண்ணணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது என்று சொல்லலாம். தயவுசெய்து ஒன்றை மனசுல வாங்கிக்கணும். அவர்கள் காட்டுக்கு ஏகி இருக்கிறார்கள். துஷ்ட மிருகங்கள் இருக்கும் காடு, எங்கு எது பிடிக்குங்கிறது தெரியாது. தங்களை காத்துக் கொள்வதே துர்லபம். அப்படி இருக்கிறச்சே பெருமாளை காப்பாத்துறதுக்கு இயலுமா? அவர் என்ன கீழே வச்சிட முடியுமா? சண்டை போடச்சே அவர் மேல ரத்தம் தெளிக்கலாமா? இல்லை இவரை வெட்டினா அவர் மேல அடிவிடலாமா? முதல்ல இந்த பைத்தியகாரத்தினால நம்ம பண்ணவே விடாது. எங்க ஆபத்து இருக்கிறதோ நாம் ஆபத்துல சிக்கிட்டாலும் சிக்கலாமே தவிர நம்ம பெருமானை விக்கிரகத்தை மூர்த்தி ஆபத்துல சிக்க விடக்கூடாது. அதனாலே எழுந்துருளை பண்ணி கொண்டு போகாமல் இருக்கலாம். 2வது, மானச ஆராதனம்ங்கிற முறை உண்டு. இப்ப நாமே கூட வேற வழியே இல்லை, நம்மோட பெருமாள் இல்லை, நாம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், வழியே இல்லை நான் இப்ப சொல்லியிருக்கேனோ, அப்ப விதி விலக்குன்னு தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோ. விதி விலக்க விதியா பயன்படுத்திடக்கூடாது. எப்பவுமே உலகத்திலே விதி விலக்குன்னு ஒன்று கொடுத்தாலே நான் அதையே வழக்கமான விதியா வச்சுடுறேனேன்னுவா. அப்படி செய்ய முடியாது. இப்போ ஒரு வண்டி போறது, நடுவுல மஞ்சள் கோடு போட்டிருக்கா, எல்லாரும் இடது பக்கம் இப்படித்தான் போகணும், ரோட்ல எல்லாரும் வலது பக்கம் இப்படித்தான் வரணும். திடீர்னு ஒரு ஆம்புலன்ஸ் போறது, அது இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும், 2 பக்கத்துல எப்படியும் போகும். ஆம்புலன்ஸ் போச்சே நானும் அப்ப பக்கம் போயிடேன்னு சொன்னா அப்ப விதி விலக்க விதியாக பாக்குறோம். இது உலகத்துல ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல என்னைக்கோ எனக்கு வேற விதியற்று போய் பெருமாள் இல்லையே ஒரு இடத்துல நான் சிக்கிட்டு இருக்கேன்னால் அப்ப நம்ம வீட்டுல பெருமாள் இருப்போம் இல்லையோ, இங்க நாம என்ன சமைச்சிருக்கோமோ அது பழமோ பலகாரமோ ஏதோ, இதை இங்கிருந்து கொண்டே அங்க இருக்கிற பெருமாளுக்கு கண்டரோட பண்ணலாம். இதைத்தான் மானச ஆராதனை சொல்லியிருக்கார். மறுபடியும் ஜாகிரதைப்படுத்துறேன், விதி விலக்குன்னு கூறியிருக்கேன். இதை விதியாக யாரும் கொள்ள வேண்டாம். அப்படியும் ராமன் செய்திருக்கலாம், அடியனுக்கு தெரியாது, செய்திருக்கலாம் என்னென்ன பண்ணிருக்கலாங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு, மானச ஆராதனை பண்ணிட்டு இருக்கார், கையில யாரும் இல்லாட்டாலும் அனுஷ்டாதாவா இருக்காருனால் அது திரேதாயுகத்தில் இருந்த தவத்தின் வலிமை. நாம இப்ப இருக்கிறது கலியுகத்திலே, கிருத்தயுகத்துக்கு திரேதாயுகத்துக்கு மாறுதல். அப்ப அனைத்தும் மானச காரியம். மனம் ரொம்ப தெளிவா ஒருமுகப்பட்டு நெஞ்சிருந்தபடியால் எதையும் தியானத்தால சாதிக்க முடிஞ்சது. ஆனா காலப்போக்கிலே தியானத்துல நமக்கு இருக்கிற ஒரு சக்தி, அதுல இருக்கிற வலிமையே நமக்கு குறைஞ்சு போச்சு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டோம்னா அநேகமா எல்லாம் உடல் வழியான கைங்கரியங்கள், அன்னைக்கெல்லாம் மானச கைங்கரியம், இன்னைக்கெல்லாம் காய்க கைங்கரியம். இப்ப நிறைய பிரதட்சணம் பண்ணுனா பண்ணுவா, ஆனா இதே ஆஞ்சநேயருக்கு முன்னாடி உட்காந்து 1.5 மணி நேரம் தியானம் பண்ணுனா ஒத்துருமே உட்கார மாட்டான். அதே ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டிடுவான்னா வருவா, பெருக்கு முழுகு கோலம் போடுனா போடுவா. இது கிருதயுகத்துக்கும் கலியுகத்துக்கும் வேறுபாடு. அப்ப அனைத்தும் மானசமா நடந்திருந்தது. இப்ப மானச சக்தி நம்ம இடத்துல இல்லை, தவ வலிமையோ ஜப வலிமையோ இல்லை. ஆகவே எல்லாத்தையும் உடல் ரீதியா மாத்தினோடும். ஏதோ ஒரு விதத்துல பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கணும் இல்லையோ, அதைத்தான் இப்போது நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்ப பல கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளக்கு போட்டிருக்கா பாருங்க, எவ்வளவு உற்சவங்கள்லாம் நடக்கிறது, நிறைய புஷ்பம் நிறைய பிரசாதம். இது இப்போ ஒரு கோவில் அது இல்லாத இருக்கும், அந்த கோவில கூட்டமே இருக்காது. ஏன் சுவாமி இங்க கூட்டம் வருதுன்னா அது அந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டு ஜோடிச்சு ஓஹோன்னு பெருமாள் வந்தா தான் சுவாமினால். கிருத்தயுகத்தில் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும்
பெருமானா பார்க்க தெரிஞ்சது. இன்னைக்கு லைட்டும் புஷ்பமும் பிரசாதமும் இருந்தா தான் நமக்கு புத்தியே போறேங்கிறது. அந்த அளவுக்கு நம்ம குறைச்சுட்டோம் இல்லையோ? இதை நன்னா மனசுல வாங்கிக்கோங்க. ஆகவே ராமன் விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார். சுதீக்ஷ்ணர் வழி கூற போகிறார். எங்கு போகிறாரோ பின்தொடர்ந்து சென்று சேவிப்போம்.